மாணவருடைய பிரச்சனை என்பது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய முதல்வர் நமக்கு நல்ல சாதகமான ஒரு தீர்ப்பை மட்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே ஒரு கோரிக்கையா இருக்குது. இல்லை என்றால் அவர் இருந்து அவர் எப்போ வேணாலும் அந்த கோரிக்கையோடு வெளியே வரட்டும். இல்லைனால் கட்டாயமாக பிரதமர் அவர்களுடன் நிச்சயமாக பேசி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் குழந்தைகளோடு வந்தவர்களும் சில பெண்மணிகளும் இருக்காங்க. அவங்க கிட்ட சில தகவலை பெறலாம். சொல்லுங்க, கை குழந்தையோட வந்திருக்கீங்க, ஏன் இதுல இவ்வளவு ஆர்வம்? ஏன்னா இவனோட ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்ல. ஒரு பாலால பல குழந்தைங்களுடைய உயிர் போயிடக்கூடாது. அதனால நம்மளுடைய நாட்டோடைய மாடு முக்கியமா நம்ம நாட்டுக்கு முக்கியமானது. அதனால கண்டிப்பா இந்த நம்ம தமிழுக்காக ஒரு நிமிஷமாவது நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்தாதான் இந்த குழந்தைக்கு தமிழ்னா என்னன்றது தெரியும்ன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காங்க. டெல்லியில உட்காந்து சட்ட ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ நீங்க கொஞ்சம் கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போராட்டம் நடத்தலாம் இல்லையா? நடத்தலாம். ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நாங்க வந்தே ஆகணுங்க. கண்டிப்பா வேணும் அது. ஏன்னா தமிழுக்கு அடையாளம்ன்றது அது ஒண்ணுதான். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, பினஃபார்ம் போட்டு போறாங்க. அப்படி பண்ணாதான் அது ஒரு அடையாளம். பையன் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு. காலேஜுக்கு போனா ஒரு நோட் எடுத்துட்டு போனா காலேஜுக்கான அடையாளம். தமிழுக்கு என்னங்க அடையாளம்? இது ஒண்ணுதான் அடையாளம். ஜல்லிக்கட்டு தான் அடையாளம். தமிழனுக்கு ஜல்லிக்கட்டு மட்டும்தான் அடையாளம். அதனால நிச்சயமா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வரணும். நிச்சயமாக இன்னும் சில மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா? அம்மா ஒரு நிமிஷம். இப்போ முதல்வர் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, சட்ட ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இதுக்காக இப்போ போராட்டம் கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? முதல்ல போராட்டம் கைவிடப்படாது. நான் திருப்பியும் சொல்றேன், திருச்சியில விவசாயிகள் சங்கம், வணிகர்கள் சங்கம், உணவு கொடுக்கறவங்க, மருத்துவர்கள் இப்ப நாளையில இருந்து எந்த ஆட்டோ ஓட்டுநரும் ஆட்டோ ஓட்ட மாட்டாங்க, டாக்ஸி ஓடாது. இவ்வளவு பேர் இங்க சப்போர்ட் பண்ணும்போது நாங்க எதுக்கு சார் வாபஸ் ஆகணும்? வாபஸ் ஆக மாட்டோம். எங்க ஹெச்ஓடி எங்களுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க, எங்க ஸ்கூல் ஹெச்எம் எங்களுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. நீங்க எவ்வளவு அடக்குனாலும் தமிழன் அடங்கிதான் போனோம். இனி வெடிச்சு எந்திரிப்பான். தமிழன் அடங்க மாட்டான். போராட்டம் நிக்காது, வாய்ப்பில்லை. தொடர்ந்து சொல்லுங்கம்மா. இப்போ இந்த முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்ற தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? போராட்டம் தொடருமா, இல்ல இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கு? அவங்க எப்ப ஓகே சொல்றாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு யாருமே எந்திக்க மாட்டோம். பீட்டாக்கார யாரு நம்ம கிட்ட ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்றது. இது தொடரும். அவங்க எப்ப திருப்பி ஓகேன்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க. இப்போ இப்போ தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ரயில் மறியல் நரம்பூராக தான் இப்போ மதிய வரைக்கும் நடந்துருச்சு. இந்த பிரதமர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ ரயில் மறியல் போராட்டம் அதெல்லாம் நடக்குது. இங்க அமைதியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்ப போராட்டம் தொடர்ந்து நடக்குமா? தீர்வு கிடைக்கலன்னா கண்டிப்பா இந்த போராட்டம் தொடரும். தீர்வு கிடைக்கிற வரையிலும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். மாணவர்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். தேவேந்திரன், இந்த காட்சியில பார்த்திருப்பீங்க. பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் இதற்காக நிச்சயமாக புதிய தீர்மானங்களை கொண்டு அதன் பிறகு நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்த வழிவகை செய்ய வேண்டும். தமிழுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்று தெரிவித்திருக்காங்க தேவேந்திரன்.